ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி எறா பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது சண்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ்ஷு தான் செஞ்சோம். ஆனால் என் வீட்டில் என் பையன் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டான். அவனுக்காக வேண்டி எறா எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். 1 கிலோ எறாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, 1 கிலோ எறாவும் போட்டால் நிறையா இருக்கும்னுட்டு பாதி எறா எடுத்து கிரேவிக்கு வச்சுட்டு பாதி எறா பிரியாணி செஞ்சிடலாம், இறால் பிரியாணின்னு சொல்லி சிக்கன் பிரியாணி எறா பிரியாணின்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் எண்ணெயும் ஆயிலும் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க. அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு டிப்ஸே இது தான். சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், எந்த பிரியாணிக்குமே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குவான்டிட்டி 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதனால் கம்மியான அளவில் தான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை கூட்டிக்கோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். தயிர் 1/2 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா, தயிர், வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோங்க. புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு அலசி போட்டுக்குவோங்க. எறாவை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு, எந்த நான்வெஜ் இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எறாவையும் நான் அப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் நான் பாசுமதி அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு எறாவையும் போட்டு அதிலே வதக்கிட்டு அரிசியை போட்டுருங்க. எப்பயுமே அரிசி கொதி வந்த பிறகு போடுறத விட இந்த மாதிரி மசாலா கூடவே அரிசியை போட்டு ஒரு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா உதிராக பொலன்னு நல்லாயிருக்கும். பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிப்ஸு. நான் எந்த பிரியாணி செஞ்சாலுமே தண்ணி கொதிக்க வச்சு அப்புறமா அரிசி போட மாட்டேன். அப்படி தான் போடுவேன். நல்லா தான் வரும். பிரியாணியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உதிராகவும் நெய்யில் நல்லா வதங்கும் போது நல்லாவும் உதிரும். இந்த சமயத்தில் அரிசியும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துக்கிட்டு இதில் 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த அரிசி கழுவிட்டு ஊற வச்சேன் பார்த்திங்களா, பாசுமதி அரிசி, அந்த தண்ணியே இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் அளந்து ஒரு கிணத்துல வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியே இதில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வச்சு ஊற்றுறேன் பாருங்கள். இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கிரேவிக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அரிசி போட்ட பிறகு எப்படியும் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும். செக் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் உப்பு உங்களுக்கு போடணும்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குதுன்னா விட்டுடலாம். 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் கரண்டி வச்சு இது பண்ணக்கூடாது. பிரியாணி அரிசி பாசுமதி அரிசின்றதுனால அரிசி குழையும். அதனால் கொஞ்சம் லேசான இதில் வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அரிசியும் தண்ணியும் ஒரு திட்டமான சமமான பதத்துக்கு வரும். அந்த டைமில் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சு தம் போட்டுருங்க. நான் அப்படி தான் போடுவேன். ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கனாலே வாசனை நல்லா கமன்னு பிரியாணி வாசனை வரும். நீங்கள் கணக்கு பண்ணி அந்த டைமில் 10 நிமிஷத்தில் நிறுத்திக்கலாம். போட்டு எடுத்த பிறகு பாருங்கள், உதிராக நல்லாவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பொலன்னு பிரியாணி சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபிஷ் குழம்பும் சாதமும் முட்டை இன்றைக்கி வச்சு நாங்கள் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம். தம்பிக்கு அந்த மீன் ஐட்டம் எதுவுமே பிடிக்காதனால அவனுக்காக செஞ்சோம். ஆனால் பிரியாணி செம்மையாக இருந்ததுனால நாங்களுமே ஆளுக்கு கொஞ்சம் பிரியாணியும் எடுத்துக்கிட்டோம். நல்லாவே இருந்தது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது தனித்தனியாக சமைப்பீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எப்படி தான், என் பையனுக்கு ஒரு சிலது பிடிக்காது, தனித்தனியாக தான் செஞ்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லை. அப்புறம் அவனுக்கும் பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.